வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் யூனிட் 5ல் இருக்க த செல் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல், டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அண்ட் யூகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, பாக்டீரியா அண்டு சைனோபாக்டீரியா. இது வந்து நோ ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா நாட் பவுண்டட் மெம்ப்ரெயின், இதில் மெம்ப்ரெயின் இருக்காது. யூகேரியாட்டிக் செல்ஸில் பவுண்டட் மெம்ப்ரெயின், நியூக்ளியஸ் ப்ரெசன்ட், ட்ரூ நியூக்ளியஸ் காணப்படும். இதில் 2 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ். ஓகே, அப்சர்வ் த 2 pictures given below above. Do you observe any similarity between them? Close your eyes and imagine a brick wall. What is the basic build block of the wall? A single brick, of course. Like a brick wall, your body is composed of basic building blocks and are named as cells. The cell is the basic structural and functional unit of every living organisms. What is the cell? The cell is the basic structural. உயிரின் அடிப்படை அலகு என்னது? செல். செயல் மற்றும் அடிப்படை ஃபங்க்ஷன் என்னது? செயல்களின் அடிப்படை, ஒவ்வொரு உயிரினத்தின் அடிப்படை அலகு என்ன சொல்கிறோம்னா செல் அப்படிங்கிற சொல்கிறோம். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 1 or more cells. கேன் யூ see a cell with your naked eye? Can you see a cell with your naked eye? Cells are very minute and said to be microscopic and cannot be seen with our naked eyes. They can be observed only through a specialized சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் மைக்ரோஸ்கோப். என்னது? செல்ஸ் வந்து மிக நுண்ணிய அளவில் மைனூட்டாக இருக்கும், அதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதாவது எதனால் அப்சர்வ் பண்ண முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். நவடேஸ், இப்போ இருக்கிற காலத்தில் an electron microscope is used to magnify to observe the cell. செல்ஸை பெருசுபடுத்தி மேக்னிஃபை பண்ணி பார்க்குறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், who is discovered the cell? Robert Hooke. The Englishman Robert Hooke was a scientist, mathematician and inventor. He improved microscope which was used in those days and built a compound microscope. He placed water lens inside the microscope to focus the light from an oil lamp and specimen to illuminate them brightly, so that he was able to see the minute parts of the object clearly. One day, Hooke made in thin section of the cork and observed them through his microscope. ஒரு நாள் என்ன பண்ணார் ராபர்ட் ஹூக் வந்து ஒரு தின் கார்க் வந்து எடுத்து தின் செக்ஷன் எடுத்து என்ன பண்ணுறாரு, மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. ஹி அப்சர்வ் மெனி ஸ்மால் ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ். சேம்பர்ஸ்னா அறைகள், சிறிய அறைகள் போன்று நிறைய காணப்படுது. என்ன ஷேப்பில் அப்படின்னா விச் வேர் ஹெக்ஸாகனல் இன் ஷேப். ஹி வாஸ் சர்ப்ரைஸ், அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட், அதற்கு பிறகு ஹி அப்சர்வ் மெனி ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி பண்ணி பார்க்குறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. லைக் பட்டர்ஃப்ளைஸ் விங்ஸோடது, பீஸ் காம்பவுண்டு, பீஸ்னால் என்னது, வண்டுகளோட காம்பவுண்ட் ஐஸ், கூட்டு கண்கள், அதெல்லாம் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் இந்த அப்சர்வேஷன் வந்து ஹூக் பப்ளிஷ்ட் எ புக் நேம்டு மைக்ரோகிராஃபியா. மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற புக்கில் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த இயர்லன்னா 1665 அந்த இயரில் என்ன பண்ணுறாரு, இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி வேர் ஹி ஃபஸ்ட் யூஸ் த டேர்ம் செல், ஹி டிஸ்கிரிப்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் யூஸ் த டேர்ம் செல். இன் லத்தீன் த வேர்ல்ட் செல்லுலா மீன்ஸ் எ ஸ்மால் சேம்பர். செல்லுலாவோட லத்தீன் வேர்டு மீன்ஸ் என்னது, ஸ்மால் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லத்தீனில் செல்லுலா அப்படிங்கிறது ஸ்மால் சேம்பர், சிறிய அறை அப்படிங்கிற பொருள். த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் செல் பயாலஜி. செல்லை பற்றி படிக்கிற பிரிவுக்கு என்ன சொல்கிறாங்க, செல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்ம செல்லில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல்னால் அதோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எ டைப்பிக்கல் செல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஹவு மெனி பார்ட்ஸ், 3 பார்ட்ஸ் இருக்குது. ஆன் அவுட்டர் செல் மெம்ப்ரெயின், எ லிக்யூட் சைட்டோபிளாசம், எ நியூக்ளியஸ், 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைடில் என்ன இருக்குது, மெம்ப்ரெயின் இருக்குது, உள்ள இன்சைடில் சைட்டோபிளாசம், அதில் இன்சைட் நியூக்ளியஸ் காணப்படுது. நெக்ஸ்ட், இது ஆர்கனல்ஸ். மெனி டிஸ்டிங்க் ஸ்ட்ரக்சரல் கால்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைஸ் ஆஃப் த செல்ஸோட சைஸ் பார்க்கலாம்.
The size of cells may vary from a micrometer, a million of a meter, for a few centimeter. Most cells are microscopic and cannot be seen with the naked eye. நிறைய செல்ஸ் என்ன பண்ண நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, மிக நுண்ணிய அளவில் தான் அது காணப்படும். They can be observed only through the மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல்ஸ் ப்ரெசன்ட் எதில் இருக்குன்னா பாக்டீரியா. த சைஸ் ஆஃப் த பாக்டீரியா செல்ஸ் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட், on the other hand, the largest cell, the egg of an ostrich. Ostrichனா நெருப்பு கோழி, அதோட எக் எவ்வளோ சைஸில் இருக்குன்னா வித் 170 millimeter width. We can see that with the naked eye. நம்ம naked eyeல அதோட எக்கை வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியும், நார்மல் கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஹியூமன் பாடி த நெர்வ் செல்ஸ் ஆர் பிலீவ்ட் டு பி த லாங்கஸ்ட் செல். லாங்கஸ்ட் செல்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நெர்வ் செல். ஓகே, செல் சைஸ் ஹேஸ் நோ ரிலேஷன் டு த சைஸ் ஆஃப் ஆர்கனிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செல்ஸ் பார்க்கலாம். இப்போ ரேஞ்சஸ் ஆஃப் செல் சைஸ் பற்றி ஸ்மால் டு ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ், சின்னதுலேருந்து லார்ஜ் வரலும் பெருசாக வரலும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். கண்ணுக்கு இதில் அப்சர்வேஷன் ஒன்லி த்ரூலி மைக்ரோஸ்கோப். வைரஸ், பாக்டீரியம் செல் அண்டு பிளான்ட் செல் அண்டு நெக்ஸ்ட்டு eggs of human, next egg of frog, egg of hens, egg of ostrich. இது படிப்படியாக ஒவ்வொரு ஸ்மாலஸ்ட் செல்லேருந்து பிக்கஸ்ட் செல் வரலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் செல் வந்து நம்ம ஒன்லி அப்சர்வ் த மைக்ரோஸ்கோப், ஒன்லி நேக்ட் ஐ த எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச்சோட எக் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்ணில் பார்க்க முடியும். ஹென்ஸோட எக்கையும் நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, யூ நோ. எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஷேப்ஸ் ஆர் கிவன் இன் த பிலோ பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸில் பாருங்கள் என்னென்ன செல்ஸ் இருக்குது. நெர்வ் செல்ஸ் விச் டைப்ஸ் ஆஃப் லாங்கஸ்ட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், மசில் செல்ஸ். இதெல்லாம் செல்லோட டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் செல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செல்லில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக செல்ஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி ஐ டோல்டு it has no true nucleus and no nuclear membrane. Another one is eukaryotic cell. It has true nucleus consist of nuclear membrane. Prokaryotic cells, which one differentiation, it has no true nucleus and no nuclear membrane. Another one is eukaryotic cells. It has true nucleus, you remain consisting of nuclear membrane. First one, prokaryotic cell. Prokaryotic cell examples, which one? Bacteria. Structure of prokaryotic cells example, bacteria. Picture you observe, Escherichia coli. Okay, the unicellular organism like bacteria has prokaryotic cells. Prokaryotic cells, which types of cells? Which types of organisms? Unicellular organisms. It has no true nucleus. This types of nucleus is called nucleoid. It has no true nucleus. This types of nucleus is called as nucleoid. No nuclear membrane is around this nucleoid. No nuclear membrane is around this nucleoid. These cells were the first form of life on earth. These cells were the first form of life on earth. முதல்ல தோன்றிய உயிரினம் எது எர்த்தில் பூமியில்? ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் which one? பாக்டீரியா. இது ரேஞ்சிங் எவ்வளோ இருக்குன்னா 0.0032 to 2.0 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். இப்போ எஸ்எஸ்எரியா கோலை இது ஆர்கனைசம்ஸில் விச் ஆர்கனல்ஸ்? குரோமோசோம், ஃப்ளாஜெல்லம் ஹெல்ப் ஆஃப் த மூமெண்ட். Chromosomes, inner membrane, two membrane, outer membrane, inner membrane. This is the structure of prokaryotic cells. Which one? Example, Escherichia coli. Next, eukaryotic cell. Cell which has true nucleus is called as eukaryotic cell. Cell which has true nucleus. Prokaryotic cells, which one? No true nucleus. Eukaryotic cells has true nucleus is called as eukaryotic cell. It is a bigger than prokaryotic cell. It is bigger than prokaryotic cell. It is organelles are bounded by membrane. Examples, which one? Plants
animals, most of the fungi and algae. Okay, this organelles like ribosome, cell membrane, nucleus, membrane, mitochondria, ribosomes, many organelles like in eukaryotic cell. Next, there are two types of cells, both plant cells and animal cells. Plant cells and animal cells, both plant and animal cells made up of cells. All organisms made up of cells. So both plant animals are made up of cells. Both cells are eukaryotic in nature. Both ரெண்டு செல் எதனால ஆனது? இந்த cells prokaryotic or eukaryotic? Eukaryotic cells. Okay. Have a well defined membrane. நல்லா டிஃபைன் மெம்ப்ரேன் காணப்படுது. பவுண்டு நியூக்ளியஸை சுற்றி என்ன காணப்படுது? தெளிவான மெம்ப்ரேன் மெம்ப்ரேனா உரை காணப்படுகிறது. நியூக்ளியஸ் உரை காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் செல். லுக் அட் திஸ் பிக்சர். பிளான்ட் செல்ஸ், மெனி ஆர்கனல்ஸ் இன்சைட் த செல்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். இட் இஸ் யூஸ்வலி லார்ஜர் இன் சைஸ். பிளான்ட் செல்ஸ் எப்படி இருக்குமா? சைஸில் பெருசாக இருக்கும். இட் இஸ் ஹார்டாக இருக்கும். நேச்சுரலாக இது எப்படி இருக்கும்னா ஹார்டுனா என்னது? திக்காக கடினமாக காணப்படும் இதோட சைஸ். இதோட அமைப்பு. பிளான்ட் செல்ஸ் ஹேவ் எ செல் வால் எப்படி இருக்குன்னா இன் அடிஷன் டு தயர் செல் மெம்ப்ரேன். செல் வால் ஃபஸ்ட்டு இருக்கும். அவுட்டர் மெம்ப்ரேன் என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும். அது தடித்து ஹார்டாக இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லேயர் என்ன இருக்குமா? செல் மெம்ப்ரேன் காணப்படும். ஓகே, பிளான்ட் செல்ஸ் ஹேவ் குளோரோபிளாஸ்ட் விச் கண்டைன் குளோரோஃபில். மெயின் பார்ட்ஸ் பிளான்ட் செல்ஸ்க்கு மெயின் என்னது? குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் இன் குளோரோஃபில் காணப்படும். இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால் இதில் என்ன குளோரோபிளாஸ்ட்டில் என்ன இருக்கும்? குளோரோஃபில். குளோரோஃபில் எதுக்கு யூஸ் ஆகுது? போட்டோசிந்தசிஸ், ஃபுட்டு தயாரிக்கிறது. ஓனாக தானே ஃபுட் தயாரிக்கும். அதுக்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் லார்ஜ் வாக்யூல்ஸ். இதில் வாக்யூல்ஸ் எப்படி இருக்கும்னா காற்று நிறைய வாக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? லார்ஜ், பெருசாக இருக்கும். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் லார்ஜ் வாக்யூல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சண்ட். இதில் என்ன இருக்காது அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ் கிடையாது. அப்போ இதில் இருக்காதுன்னா அனிமல் செல்ஸில் என்ன இருக்கும்? சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசன்ட். ஓகே, இதில் ஆர்கன்ஸ் பார்த்தோன்னா கால்ஜி அப்பரட்டஸ், குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செல் வால், மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி ஆர்கனல்ஸ் like organelles. Next, this is, look at this picture, animal cell. Animal cells are generally smaller than plant cell. Plant cell விட எப்படி இருக்குமா? கொஞ்சம் சின்னதாக இருக்கும். It is not so hard. இது எப்படி ஹார்டாக இருக்காது. பிளான்ட் செல் மாதிரி ஹார்டாக இருக்காது. இதில் செல் வால் ஆப்சண்ட். இதில் என்ன இருக்காது? செல் வால் கிடையாது. குளோரோபிளாஸ்ட் ஆப்சண்ட். இதில் குளோரோபிளாஸ்ட்னா குளோரோஃபில் பச்சையம் இதில் கிடையாது அனிமல்ஸில். ஆன் அனிமல் செல் மே ஹேவ் மினி ஸ்மால் வாக்யூல்ஸ். அதில் எப்படி இருக்கும்? பிளான்ட் செல்ஸில் லார்ஜர் வாக்யூல்ஸ். ஆனால் அனிமல்ஸில் எப்படி இருக்கும்? ஸ்மால் வாக்யூல்ஸ் காணப்படும். வாக்யூல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அனிமல் செல். சென்ட்ரியோல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இங்கே அனிமல் செல்ஸில் காணப்படும் சென்ட்ரியோல்ஸ். ஓகே, பீட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. சென்ட்ரியோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பீட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அனிமல் பிளான்ட் வந்து தானே உணவு தயாரிக்கிறதுனால அதுக்கு குளோரோஃபில் இருக்குது. இது வந்து அடாப்டிவ் இருக்கிறது, சார்ந்து வாழும் அனிமல் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செல் காம்போனன்ட்ஸ் அண்ட் தயர் ஃபங்க்ஷன். செல்லோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட பகுதிகள், பார்ட்ஸ், ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸு, ஸ்பெஷல் நேம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் என்ன ஸ்பெஷலைஸ்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? செல்வால். செல்வால் என்ன? அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். ப்ரொடெக்ஷன் செல்லை வந்து பாதுகாக்குது. மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காகவும் உறுதித்தன்மையும் அந்த செல்லுக்கு அளிக்கிறது என்ன அப்படின்னா செல்வால். செல்வால் ப்ரெசன்ட் ஒன்லி இன் என்னது? பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஆப்சன்ட் இன் அனிமல் செல். இதுக்கு ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க? சப்போர்ட்டர் அண்டு ப்ரொடெக்டர். பாதுகாக்குது, சப்போர்ட் பண்ணு, இது ரெண்டும் அதுக்கு சொல்கிறாங்க. உறுதுணையாகவும் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்டட் அண்டு ப்ரொடெக்டர். செகண்ட் ஒன் செல் மெம்ப்ரேன். செல் மெம்ப்ரேன்கிறது என்ன? செல் வாலுக்கு நெக்ஸ்ட் பார்ட் என்னது? காம்போனன்ட்ஸ் வந்து செல் மெம்ப்ரேன். இது என்னது? ஹோல்ட் அண்டு ப்ரொடெக்ட் த செல். செல் என்ன பண்ணுறாங்க? ஹோல்ட்ஸ் அண்டு ப்ரொடெக்ட் த செல். ஹோல்ஸ்னால் சிறு துளைகள் காணப்படும். அதில் இது செல்லை வந்து பாதுகாத்து உள்ளே இருக்க ஆர்கனல்ஸை பாதுகாக்கும் செல் மெம்ப்ரேன். கண்ட்ரோல்ஸ் த மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஃப் எனி அவுட் ஆஃப் த செல். செல்லேருந்து என்ன பண்ணும்? மூமெண்ட் என்னது? உள்ளே இருக்கிறது வெளியிலேருந்து உள்ளே மெட்டீரியல்ஸ் வந்து உணவுப் பொருட்கள், மற்ற கழிவுப் பொருட்கள், இந்த மாதிரி
வெளியில் வர்றது கண்ட்ரோல் பண்ணி அந்த மூமெண்ட்டை என்ன பண்ணுது, செல்லோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு என்ன சொல்லலாம், கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஏ வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல். சைட்டோபிளாசம் எப்படிங்க, வாட்டரி நீர்ம கூழ்ம ஜெல் டைப்பில் இருக்கும். விச் செல் பார்ட்ஸ் மூவ், எனது செல் இது எதுக்கு உதவுனா, அங்கே ஆர்கனல்ஸ் எல்லாம் எதில் இருக்குது, அந்த சைட்டோபிளாசத்தில் தான் ஆல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். ஸோ அதில் மூவ் ஆகிறதுக்கு இந்த ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இது என்ன சொல்லலாம், ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு ஸ்பெஷலாக நேம் சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ்ட் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த செல். பவர் ஹவுஸ் அப்படின்னு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். செல்லின் சக்தி மையம் சொல்கிறாங்க. செல்லுக்கு வந்து சக்தியை கொடுக்கறது என்னது, எதை உற்பத்தி பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் பார்த்தா கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட். குளோரோபிளாஸ்ட் ஆல்ரெடி கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட், குளோரோஃபில் இருக்குது. கேப்சர் த எனர்ஜி ஆஃப் சன்லைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ்ட் ஃபுட் இஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபார் த செல் பை போட்டோசிந்தசிஸ் மூலமாக உணவு தயாரிக்கிறதுக்காக சூரிய ஒளியின் உதவியால் உணவு தயாரிக்கிறதுக்கு க்ரீன் பிக்மெண்ட் பயன்படுது. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும் குளோரோபிளாஸ்ட். அடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்னால் ஸ்டோர் ஃபுட். வேக்யூல்ஸில் என்ன சேமித்து வைக்கிறேன், உணவு வந்து சேமித்து வைக்கும். வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆல்சோ. ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேமித்து வைக்கும் கிடங்கு, சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்கிறதுனா வேக்யூல்ஸ். நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்ன சொல்கிறாங்க, ஆக்சஸ் பிரெயின் ஆஃப் த செல். என்னது, நியூக்ளியஸ் வந்து இந்த பிரெயின் ஆஃப் த செல், மூளைன்னு ஒரு பகுதி. செல்லோட எல்லா நினைவாற்றல் எல்லாத்தையும் யோசிக்கும் திறன் எல்லாம் நியூக்ளியஸ்க்கு உண்டு. ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த செல் ஆக்டிவிட்டி. செல்லோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறது. நியூக்ளியஸ் மெம்பரேன். நெக்ஸ்ட், சரௌண்டட் த ப்ரொடெக்ட் த நியூக்ளியஸ், கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் மெம்பரேன் எப்படி இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி காணப்படும். நியூக்ளியஸை பாதுகாக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுது. மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து வெளியில் உள்ள வந்து மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இது என்ன, கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். கேட் ஆஃப் த செல் அப்படின்னா செல் மெம்பரேன், கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.